வணக்கம் மக்களே, இந்த வீடியோல ஒரு மிக முக்கியமான டாபிக்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒயில்ட் கார்டு என்ட்ரியை பத்தி கமல் சார் ஒரு மிகப்பெரிய விளக்கம் இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு என்னோட கருத்து என்ன, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது தான் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாரு அவரு? ஸோ ஒயில்ட் கார்டா வரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா ஒண்ணுமே தெரியாம கண்ணு மண்ணு எதுவுமே தெரியாம வீடு இந்த பக்கம் டைரக்ஷன் இதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் வர கண்டஸ்டன்ஸ்க்கு எதுவுமே பழைய சீசனை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த சீசனை உள்ள வராங்க. பட் அதுல பல கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்திருக்காங்க. ஆனா ஒயில்ட் கார்டா வரவங்க ஷோவை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, யார் என்னன்றதை அனலைசிஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜோட வராங்க, லோடட் அட்வான்டேஜோட உள்ள வராங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? ஸோ அவங்க கடக்க வேண்டிய பாதை தூரம் அதி கம்மியா இருக்கு, சிந்த வேண்டிய வேர்வை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா, இதெல்லாம் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே, தமிழ் சீசன் வரலாற்றிலேயே இது வரைக்கும் அனுப்ப முடியாத ஒரு 7 ஒயில்ட் கார்டு எதுக்கு உள்ள அமிச்சிங்க? இப்ப 7 ஒயில்ட் கார்டு எதுக்கு சார் உள்ள அமிச்சிங்க? ஒயில்ட் கார்டு இப்படி இருக்கு, லோடட் அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு 7 பேர் உள்ள அனுப்புறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் 5 அனுப்புறீங்க, அடுத்து 3 அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி எதுக்கு திரும்ப அனுப்புறீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுது உள்ள இருக்கவங்க ஒன்னத்தையும் கண்டென்ட் கொடுக்க காணும், உள்ள இருக்கவங்க ஒன்னத்தையும் கிளிக்க காணும், உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வேஸ்டா இருக்கானுங்க, தம்மி பீஸா இருக்காங்கன்றது தான் தெரியுது. அப்படித்தானே? உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் கண்டென்ட் கொடுத்துருந்தா நீங்க ஒயில்ட் கார்டு அனுப்ப போறீங்க. உள்ள இருக்கவங்க எவனுமே கண்டென்ட் கொடுக்கலன்றதுக்காக தான் ஒயில்ட் கார்டு அனுப்புறீங்க. அப்புறம் என்ன இந்த அட்வான்டேஜ், இது அட்வான்டேஜ் இருந்தாலும் உள்ள இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சார், நீங்க அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, உங்க டிஆர்பி டவுனா இருக்குது சார். அதனால நீங்க ஒயில்ட் கார்டு அமிச்சு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபி எழுதி வெளியே இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், டிஆர்பி ஏத்தலாம் நீங்க பிளான் பண்றீங்க. பிளான் பண்ணி அதை இதை பண்றீங்க, அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. பிளான் பண்ணி இது பண்றீங்க, தேவைன்னா ஒயில்ட் கார்டு உள்ள அனுப்புறீங்க, உள்ள இருக்கவங்க கண்டென்ட் கொடுக்கலாம் உள்ள அனுப்புறீங்க. அப்ப என்ன, நீங்க உள்ள இருக்க நீங்க கண்டஸ்டன்ட் செலக்ஷன் பண்ணதே தப்பு, உள்ள ஒழுங்கா கண்டென்ட் கொடுக்கலாம். அதனாலதான் நீங்க திரும்ப ஒரு 5 பேரை செலக்ட் பண்றீங்க, அடுத்து ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க. ஓகேங்களா? 2 பேர் அனுப்புறீங்க. அப்போ நீங்க நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஃபர்ஸ்டே நீங்க ஒழுங்கா செலக்ட் பண்றது, ஒழுங்கா செலக்ட் பண்ணி மொத்தமா அனுப்பிச்சிட்டு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் கண்டென்ட் கொடுக்கலன்ட்டு இவங்க போய் கண்டென்ட் கொடுத்தா அட்வான்டேஜ் இன்னுவீங்க, வேர்வை கம்மின்னுவீங்க. அதெல்லாம் ஈடு கிடையாது சார். உள்ள இருக்கவங்க நீங்க பண்ணாதால் தான் அவங்க உள்ள போயிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதை நீங்க இவங்கள சொல்லணும், அது அவங்க சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால நீங்க ஒயில்ட் கார்டு எல்லாம் பிளேம் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அப்ப எதுக்கு ஒயில்ட் கார்டு ஆப்ஷன் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒயில்ட் கார்டு ஆப்ஷன் எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப ஒயில்ட் கார்டு ஆப்ஷனை தூக்கிடுங்க, ஒயில்ட் கார்டு ஆப்ஷனை தூக்கிடுங்க. வருஷம் வைக்கிறீங்க ஒயில்ட் கார்டு, இந்த வருஷம் மட்டும் ஏன் 7 ஒயில்ட் கார்டு? அப்பதான் பாத்துங்க உள்ள இருக்க ஆட்கள் நீங்க சரியில்லை, அதனால நாங்க ஒயில்ட் கார்டு வச்சு இது பண்றோம்ன்றீங்க. ஒயில்ட் கார்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவங்க அத்தனை நாள் இருந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. அதெல்லாம் பண்ணி ஒன்னுத்தையுமே பண்ணலன்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அதுல இவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ணவங்கள பாராட்டுங்க. இதை விட்டுட்டு அவங்க இதுன்றது தூரம், இதெல்லாம் நாட் அக்செப்டபிள்ங்க. இது கரெக்டா பாயிண்ட் லாஜிக்கா பேசலாம், அது அவரோட ஒப்பீனியன் சொல்லலாம், அதை நான் மாற்று கருத்தே சொல்லல. ஓகேவா? பட் என்னோட தரப்பில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அட்வான்டேஜை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க தினேஷ் மற்றும் அர்ச்சனா அவர்கள். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கேம் விளையாடி இருக்காங்க. நீங்க இதை தான் எதிர்பார்த்தீங்க, டிஆர்பிக்கு தேவைன்னு நினைச்சீங்க, டிஆர்பியை எல்லாம் பயங்கரமா புஷ் பண்ணிட்டாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல ஒயில்ட் கார்டா வந்தவங்களுக்கு நாங்க கப்பு தர மாட்டோம், இது தர மாட்டோம், அவங்க அட்வான்டேஜ்ல வந்தாங்கன்னா அப்ப அந்த ஒயில்ட் கார்டு ஆப்ஷனே தூக்கிடுங்க. எதுக்கு ஒயில்ட் கார்டு ஆப்ஷன் வைக்கிறீங்க? அவங்க தேவைன்னா டிஆர்பி ஏத்துறதுக்கும் இது பண்றதுக்கும் ஒயில்ட் கார்டை யூஸ் பண்ணுவீங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கடைசியில கப்பு தர மாட்டோம், இது தர மாட்டேன்னு பேசுவீங்க. அப்புறம் எதுக்கு ஒயில்ட் கார்டு ஆப்ஷன் வைக்கிறீங்க? அப்படியே ஒயில்ட் கார்டு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்களேன். ஏன்னா டிஆர்பி இருக்காது அப்படின்றது. உங்க இஷ்டத்துக்கு தேவைன்னா ஒயில்ட் கார்டு எடுப்பீங்க, தேவைன்னா ஒயில்ட் கார்டு இப்படி பேசுவீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு, நாட் அக்செப்டபிள். இதுல கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா, என்ன? மக்கள் நினைச்சா, மக்களுக்கு பிடிச்சா நீங்க இது பண்ணலான்னு. அந்த மக்கள் பவர் என்னன்னு காட்டுங்க மக்களே. ஒயில்ட் கார்டு ஜெயிக்க வச்சா ஒயில்ட் கார்டுக்கான மதிப்பு என்ன, ஒயில்ட் கார்டுக்கான பவர் என்ன வேணாலும் ஷோ பார்த்துட்டு வரட்டுங்க, நான் இல்ல தப்பு இல்லை. ஆனா மக்கள் மனசை யார் பிடிச்சிருக்காங்க, மக்களை கவர்ந்துங்க தான். ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள். ஏன்னா மோசமா பண்ணக்கூடிய மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தான் நியாயமானவன், நான் தான் தர்மமானவன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள பல பேர் இருக்காங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஆட்களை ஜெயிக்கணுமா, யார் ஜெயிக்கணும்ன்றத பாத்துங்க. ஓப்பனா சொல்லிக்கிறேன், யார் ஜெயிக்கணும்ன்றத தெரிஞ்சுங்க. ஸோ ஒயில்ட் கார்டு இப்படி வரக்கூடாது, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒயில்ட் கார்டா இவங்களை எல்லாரை விட பெஸ்ட்ன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களதுல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும் என்ன பொறுத்தவரையும், வேற யாரையும் ஜெயிக்க விடாத மக்களே. இதுக்கெல்லாம் இப்படி பேசினதுக்கு பதிலடியா நம்ம என்ன பண்ணோம்னா ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் பண்ணோம். இவங்க பேசின பதிலடிக்கு நம்ம ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் பண்ணோம். மக்கள் பவர் என்ன நினைக்கணும், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, விஜய் டெலிவிஷனா இருக்கட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க, மக்கள் பவர் என்ன அப்படின்றது இந்த ஓட்டிங்ல காமிச்சு நீங்க என்ன நினைக்கிறது, நாங்க காட்டுறோம் மக்கள் பவர் என்னன்னு காமிக்கிறோம், அது தெரிய வைக்கிறோம். அதுக்கான நேரம் வருது, அதை நம்ம பண்ணி காட்டுறோம் மக்களே, விடக்கூடாது.